டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். மனித வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு உதவி செய்தல், அப்போ அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருமே மக்களுக்கு அர்ப்பணிப்பான சேவை செய்ய வேண்டும். ஆனால் அது முழுமையாக மக்களுக்கு கிடைப்பதில்லை என்ற பல விமர்சனங்கள். இங்கே நான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை சொல்ல போகின்றேன். சென்ற வாரம் அனலைதீவு அந்த பிரதேச வைத்தியசாலை புனருஸ்தாரணம் செய்யப்பட்டு அன்று கையளிக்கின்ற நிகழ்வு ஆளுநர் வந்திருந்தார். அந்த நேரத்திலே அந்த வைத்தியசாலையிலே தங்கியிருந்து இரவு பகலாக மக்களுக்கு சேவை செய்கின்ற மருத்துவர், அந்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பு அதிகாரி மதிப்பார்ந்த ருவானி அவர்கள், இவர் கண்டியைச் சேர்ந்தவர், சிங்கள வைத்தியர். அவர் இந்த தீவக பிரதேசத்திலே இந்த அனலைதீவிலே வந்து அந்த மக்களுக்கு இரவு பகலாக அந்த வைத்தியசாலையிலே அதி உயர்ந்த சேவையை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்ப அவருடைய பெஸ்ட் பிராக்டிஸ், அவருடைய மனப்பாங்கு, அவருடைய உயர்ந்த பண்பை போற்றுதல், அந்த மக்கள் எல்லோருமே அந்த வைத்தியரை கடவுளாக பார்க்கின்றார்கள். அந்த வைத்தியரோ சொல்கிறார், இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், தாய் தந்தை, இதான் முன்னுதாரணமான வைத்தியர். அப்ப டாக்டர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அனலைதீவு வைத்தியசாலை ருமணி அவர்களை போய் நீங்கள் பார்க்கலாம், அவருடைய செயலாற்றுகைகளை பார்க்கலாம். எங்கேயோ தூரத்தில் இருந்து வந்து எங்களுடைய மண்ணில் படித்து, எங்களுடைய வரிப்பணத்தில் படித்து, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படித்து, எங்களுடைய தொண்டு நிறுவனத்திலே காசு வாங்கி படித்த பலர் இந்த மண்ணிலே சேவை செய்ய தயாராக இல்லாமல் போய்விடுகிற மருத்துவர்கள், வெளிநாட்டுக்கு ஓடி வருகிற மருத்துவர்கள் மத்தியிலே அவர் கண்டியில் பிறந்து அங்கே இருந்து இந்த மண்ணுக்கு வந்து தன்னுடைய நியமனத்தை ஏற்று இந்த கஷ்ட பிரதேசத்தில், அதிகஷ்ட பிரதேசத்தில் போக்குவரத்து பிரச்சனை, படகு போக்குவரத்து சரியா இல்லை, அங்கே பஸ்ஸு ஓடுறது பிரச்சனை, பல இக்கட்டுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கின்ற தெய்வமாக போற்றப்பட வேண்டியவர். இதுதான் தெய்வம். தெய்வம் தெரியாதன்வார்கள், இவ்வாறான சேவையாளர்களுக்குள் தான் தெய்வம் இருக்கிறது. இப்படியான மருத்துவர்கள் எமது மண்ணில் இருப்பதனால் தான் நாங்கள் இவ்வாறு இருக்கின்றோம். ஆக இதை முன்னுதாரணமாக கொண்டு எல்லோரும் அவருடைய சேவையை போற்றுதல் மட்டுமல்ல, அவரை போல பலரை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கதைத்து கொண்டு இருப்பதல்ல, செயற்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நல்ல விடயங்களை, நல்ல முன்னுதாரணங்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். தீய கூடாத குரோதமான விடயங்களை நாங்கள் நீக்கிவிட்டு மனிதத்துவம் சார்ந்த மிக உயர்ந்த பண்பை, மற்றவரிடம் இருக்கின்ற நல்ல பண்பை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் சொல்லி அவர்களை வளர்ப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த விழாவிலே ஆளுநர் அவர்களே சொல்ற, ஒரு சிறிய ஒரு மாற்றம் செய்தால் கூட துள்ளி குதிக்கின்ற மனித உரிமைகளுக்கு போகின்ற எங்களுடைய அதிகாரிகள் மத்தியிலே இந்த மருத்துவருடைய உயர்ந்த சேவை போற்றுதலுக்குரியது, புனிதமானது. இப்போ மக்கள் சேவையே மகேசன் சேவை, கடவுள் சேவை. அது மருத்துவ சேவை மட்டுமில்லை, எல்லா சேவையும், கல்வி சேவை, எனவே எல்லாமே மிக உயர்ந்த புனிதமான சேவை, அரச சேவை. ஆக தூய்மையான ஒரு அரச சேவையை உருவாக்குவதற்காக பல போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த மருத்துவரை நாங்கள் போற்றி வாழ்த்துவோம். அவருடைய முன்னுதாரணத்தை நாங்களும் பின்பற்றுவோம். நாங்களும் உயர்ந்த மக்கள் சேவையை, மனிதர்களுக்கான சேவையை, மருத்துவ சேவையை வழங்குவதற்கு எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்று நமது பிரதேசத்திலே வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் பல்வேறு காரணங்களால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பெரும் கஷ்டங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த மருத்துவ சேவைக்கு நிறைய செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கான இவ்வாறான மீட்பர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள்.
வாழ்க அவர்களுடைய பணி.